கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடியேட் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளே அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலையிலே இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகாலை வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். 66ஆம் சங்கீதம் 18 முதல் 20 ஆகிய வசனங்கள். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேயானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். ஹல்லேலூயா. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை. பர்சனலா என்னுடைய வாழ்க்கையில நான் அதிகமா பயப்படுறதுக்கு சில காரியங்கள் உண்டு. அதுல இந்த ஒரு வசனம் முக்கியமான ஒரு வசனம். இருதயத்துக்குள்ளே அக்கிரம சிந்தை இருக்கும்போது எனக்கும் தேவனுக்கும் நடுவாக ஒரு பிரிவினை உண்டாக்கப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இந்த வசனம்லாம் என் வாழ்க்கையிலே நான் அதிகமா உட்கார்ந்து தியானிக்கும் போது பயப்படக்கூடிய காரியங்கள். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. அக்கிரமம் என்று எழுதப்பட்டிருக்கு. சில குடும்பத்திலே காலவெளியில இணைந்திருப்பீங்க. இந்த வசனத்தை நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு சில உள்ளத்துல சில காரியங்கள் கர்த்தர் பேசுவார். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை. தேவனுக்கும் நமக்கும் இடையிலே ஒரு பிரிவினை. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அக்கிரமம் மட்டும்தான். ஏன்னா என் வாழ்க்கையில நான் அடிக்கடி பயப்படக்கூடிய காரியம் சின்ன காரியமா கூட இருக்கலாம். அக்கிரமம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக ஒரு பிரிவினை உண்டாக்குறது என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா வாழ வேண்டியிருக்கு, எவ்வளவு பயந்து வாழ வேண்டியிருக்கு. கர்த்தரை குறித்து நம்ம பயந்து வாழ்ந்தா மட்டும்தான் தேவனுக்கு பிரியமானபடி நம்ம வாழ முடியும். தீமையை விட்டு விலகி வாழ்ந்தா மட்டும்தான் நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறோம். தீமையை விட்டு விலகணும் அப்படின்னாலே 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. தீமை அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது பண ஆசை வந்தது. கடைசி காலத்திலே பூமியில எத்தனையோ விதமான பாவம் பெருகிட்டு வருது. கையில இருக்க செல்போன்லயே நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. பல மணி நேரம் செல்போன்ல மூழ்கி கிடக்கிற குடும்பம் உண்டு. செல்போன்ல மூழ்கி இருக்கும்போது தேவையில்லாத வீடியோ பார்த்து பாவத்துல விழுந்து போற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. கையில செல்போன் தான் இருக்கு அப்படின்ட்டு ஏதாவது கேம் விளையாடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் ஆன்லைன்ல போய் கேம் விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் பணம் கட்டி கேம் விளையாடுவாங்க. இப்படி எத்தனையோ காரியங்கள் பாவம்னு சொல்லி பார்க்கும்போது அது பெருகிட்டு அது பேசாம வேற லைன்ல போயிட்டே இருக்கு. ஒரு மனுஷன் காலையில் தூங்கி எந்திரிச்சது ராத்திரி வரைய தப்பே பண்ணாம இருக்கிறானா அப்படின்னு சொல்லி முதல்ல கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா என் வாழ்க்கையில 24 மணி நேரம் வாழ்க்கையில நான் தேவனுக்கு பிரியமானபடி எப்படி வாழ்றேன் அப்படின்னு சொல்லி அடிக்கடி கொஞ்சம் யோசித்து பார்ப்பேன். நம்ம சும்மா இருக்கும்போது வீண் வார்த்தையில பாவம் வருதா, கண்கள்ல கர்த்தரை விட்டு தள்ளி போற அளவுக்கு நம்ம எதையாவது பார்க்கிறோமா, சிந்தனையிலே தீமையான சிந்தனை வருதா, இதயத்துக்குள்ளே பொல்லாத நினைவு வருதா, கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்துல நிக்கிறேனா, இப்படி பல காரியங்களை யோசித்து பார்ப்பேன். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. ஒரு பிரிவினை வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இருதயத்துக்குள்ளே ஒரு கலக்கம்,
ஒரு குழப்பம், ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு தனிமை, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிப்பாங்க. தேவன் கூட இருக்கும்போது தேவனால் எல்லாம் கூடும், தேவன் பார்த்துக் கொள்வார்ன்னு சொல்லி தேவன் மேல அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வச்சிருப்பாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அக்கிரமம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயம் கொடுத்துரும். கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டு இருக்கிறேன்னு சொல்லி ஒரு பயம் கொடுத்துரும். பரிசுத்த ஆவியானவர் 2 தடவை எச்சரிப்பு கொடுப்பார். பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாயத்தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் எச்சரிப்பு கொடுப்பார். எச்சரிப்பு கொடுக்கும்போது மனம் திரும்பிட்டாங்க அப்படின்னா, மறுபடியும் தம்முடைய கிருபையினாலே இன்னுமாக அவருடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து உங்களை மீட்டுக் கொள்வார். உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே, அதுல ஒரு வேர்டு வருது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அக்கிரமும் பாவமும் இருக்கும்போது நமக்கும் தேவனுக்கும் நடுவிலே ஒரு பிரிவினை அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. செவிகொடாதபடிக்கு அவருடைய முகம் உங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கு என்று வேதம் சொல்லுது. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம எதை யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, அக்கிரமம், பாவம், கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம்லாம் ஏதாவது தொடருதா அப்படின்னு சொல்லி நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என் வாழ்க்கையில நான் இப்படிதான்ப்பா ஆராய்ந்து பார்ப்பேன். அக்கிரமம், பாவம் தொடருதா? கர்த்தரை விட்டு தள்ளி போற என்னென்ன காரியம் வருது? இதை கொஞ்சம் அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு வாலிப சகோதரி காலேஜ் படிச்சுட்டு இருந்தா. அம்மா அப்பா வேற இடத்துல இருந்தாங்க. படிக்கிற இடத்துல அந்நிய நோகத்துல போய் பிணைக்கப்பட்டு, அதுக்கப்புறம் அந்த மகனோடு திருமணம், அதுக்கப்புறம் அந்த மகனோட ஒரு வாழ்க்கை. கர்த்தரை விட்டு தள்ளி போறதுக்கு உலகத்துக்குள்ள 1000 காரியம் வந்துட்டு. சர்ச்சுக்கு போற பிள்ளை தான், பிறந்ததுல இருந்தே கிறிஸ்டியன் தான், பிறந்ததுல இருந்தே பக்கத்துலலாம் சர்ச் இருக்கு, 365 நாள் சர்ச்சுக்கு போற பிள்ளை தான், ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளை தான், திடப்படுத்தல் படிச்ச பிள்ளை தான். ஆனால் கர்த்தரை விட்டு தள்ளி போறதுக்கு உலகத்துக்குள்ள 1000 காரியம் இருக்கு. அக்கிரமம், பாவம், நமக்கும் தேவனுக்கும் ஒரு பிரிவினை, அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது. அப்ப நம்ம எவ்வளவு தூரம் உஷாரா இருக்க வேண்டியிருக்கு, நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக ஒரு பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படிலாம் வாழணும்னு சொல்லி நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேயானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், அந்த நம்பிக்கை நமக்கு காணப்பட வேண்டும். நம்ம ஒரு ஜெபம் பண்றோம், என் ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியாக நம்ம சொல்ல வேண்டும். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தை கேட்டார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார், அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா சில குடும்பத்திலே இதயத்துக்குள்ள அக்கிரம சிந்தை இருக்கும்போது ஆண்டவர் செவிகொடார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெபிக்கும் போது என் ஜெபத்துக்கு பதில் வந்துட்டு அந்த நம்பிக்கை முதல்ல நமக்குள்ள இருக்கணும். அந்த நம்பிக்கை எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நான் என் வாழ்க்கையில பர்சனலா நான் யோசித்து பார்க்கும்போது என்னுடைய பாவம் பரலோகத்துல மன்னிக்கப்பட்டிருக்கணும். நான் கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் இந்த உலகத்துக்குள்ள ஏதாவது ஒரு காரியத்திலேயோ அக்கிரமத்திலேயோ பாவத்திலேயோ நான் விழுந்து போய் கிடந்தால் என் பாவம் முதல்ல மன்னிக்கப்பட்டிருக்கணும். நான் முதல்ல மனம் திரும்பி இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனை காரியம் இருக்கோ எல்லா காரியத்திலும் நான் மனம் திரும்பி இருக்கணும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் தான் என் ஜெபத்துக்கு பதில் வரும். நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது
ஏதாவது ஒரு வசனத்துல குத்தப்பட்டவனா இருந்தேன் அப்படின்னா, உடனே கண்களை மூடி அப்படியே ஜெபம் பண்ணுவேன். அப்பா, இந்த வசனத்த நான் இன்னும் கீழ்ப்படியலப்பா. என்னை மன்னிச்சிருங்கப்பா. எனக்கு கீழ்ப்படிய கிருபை தாங்கப்பா. உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. அப்படின்னு சொல்லி அப்படியே உடனே கண்களை மூடி உடனே ஜெபம் பண்ணுவேன். வேதத்தை தியானிக்கும்போது அக்கினி மூண்டது என்று வேதம் சொல்லுது. அப்பொழுது என் நாவினால் நான் விண்ணப்பம் செய்தேன். என் வாழ்க்கையில கர்த்தருடைய கிருபையினாலே இரவும் பகலுமாக நான் எப்பமெல்லாம் தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறேனோ, என் கூட ஆவியானவர் எப்படிலாம் பேசுறாரோ, உடனே அர்ப்பணிப்பேன். உடனே அர்ப்பணிப்பேன். அர்ப்பணிப்பேன். தாழ்த்துவேன். கெஞ்சி கேட்பேன். என்னைய மன்னிச்சிருங்கப்பா. அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் தேவன் பார்ப்பாரு. உடனே தேவன் பார்ப்பாரு. என் பிள்ளை மனம் திரும்புறான். அப்படின்னு சொல்லி பரலோகத்துல தேவன் பார்க்கணும். பாவம் மன்னிக்கப்படணும். பாவத்தை குறித்தும், நீதி குறித்தும், நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்திற ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். அப்ப நம்ம எந்த அளவுக்கு இந்த பூமியிலே நம்ம பியூரா வாழணும், கொஞ்சம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே சில குறைகள் உண்டு. என்னுடைய வாழ்க்கையில் கூட சில குறைகள் உண்டு. ஆனாலும் தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கும்போது கர்த்தர் மன்னிக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். எதுக்கு? மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். கடைசி காலத்துல கள்ள உபதேசம் ஒரு செக்ஷன் இருக்கு. ஆன்லைன் மூலியமா நீங்க கேக்குறீங்க, கடைசி காலத்துல மனம் திரும்ப சொல்றாங்களா? அந்த பிரசங்கத்தை கேளுங்க. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள சொல்றாங்களா? அந்த பிரசங்கத்தை கேளுங்க. ஒரு பிரசங்கத்துல நீங்க எதை கவனிச்சா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னா, மனம் திரும்ப சொல்றாங்களா, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள சொல்றாங்களா? இந்த 2 பாயிண்ட் மட்டும்தான் நீங்க கண்டுபிடிச்சா மட்டும்தான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா கடைசி காலத்துல கள்ள உபதேசங்கள் நிறைய பெருகிட்டு இருக்கு. நிறைய கள்ள பிரசங்கம் இருக்கு. ஆன்லைன் மூலியமா இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குமே தெரியும். நம்ம தேவன் அருளியப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமா கேட்கிற எல்லா குடும்பத்துக்கும் தெரியும். ஆன்லைன் மூலியமா டெய்லி பேசுறோம். ஒரு வாழ்க்கையில எப்படிலாம் மனம் திரும்பணும், எப்படிலாம் பரிசுத்தமாகணும், எப்படிலாம் தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். தினமும் இரவும் பகலுமா ஒவ்வொரு வசனத்தை வச்சு நம்ம போதித்து கொண்டே இருக்கோம். டெய்லி கேட்கறீங்க. கர்த்தருடைய கிருபையினால கேட்கறீங்க. அந்த செய்தியை நீங்க கேட்கும்போது மனம் திரும்ப சொல்றாங்களா? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள சொல்றாங்களா? இல்ல சும்மா டயலாக் பிரசங்கம், சும்மா ஏதாவது ஒரு வசனம் எடுத்து பாதியை மட்டும் தூக்கிட்டு போயிடுவாங்க. காக்கா தூக்கிட்டு போன மாதிரி தூக்கிட்டு போயிடுவாங்க. ஒன்லி டயலாக் டயலாக் டயலாக். கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது ஒரு பயம் இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை எப்படிலாம் எழுதப்பட்டிருக்கோ அப்படியே போதிக்கணும். அவங்கதான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. கடைசி காலத்துல கள்ள உபதேசம் நிறைய கிளம்பி இருக்கு. கள்ள ஓநாய்கள் மனம் திரும்ப சொல்ல மாட்டாங்க. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள சொல்ல மாட்டாங்க. துணிகரமா போதிப்பாங்க. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாள்ல நிக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் அதிக அளவில் இணைந்திருக்கிறீங்களா? மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. மனம் திரும்ப சொல்லி தராங்களா? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள சொல்லி தராங்களா? இத வச்சுதான் ஒரு பிரசங்கம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியும். கள்ள ஊழியர்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? இந்த வசனத்தை நீங்க கரெக்டா உங்க வீட்டு டைரியில எழுதி வச்சுக்கோங்க. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை உங்க வீட்டுல அழகா டைரியில எழுதி வச்சுக்கோங்க. ஒரு கள்ள ஊழியரை நீங்க கண்டுபிடிக்கணுமா? மனம் திரும்ப சொல்றாங்களா? 2வது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள சொல்றாங்களா? கவனிச்சு பாருங்க தெரியும். இந்த 2 இல்லையா? ஒரு பிரசங்கத்துல இந்த 2 இல்லையா? அவங்க கள்ள உபதேசம். ஒண்ணு மனம் திரும்ப சொல்லணும். 2வது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள சொல்லணும். தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தா மட்டும்தான் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அப்படிங்கிறத கரெக்டா சொல்லணும். அதனால யாரெல்லாம் காலைவேளை இணைந்திருக்கிறீங்களோ, இந்த செய்தி சில குடும்பத்திலே கொஞ்சம் கடினமா இருந்தா கூட சில வசனங்கள் சொல்லும்போது இருப்பிடத்தை காமிக்க வேண்டியது. அப்பதான் நம்ம மக்களுக்கு நிறைய காரியங்கள் தெரியும்.
என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேயானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் என்று எழுதப்பட்டிருக்கு. இனிமேல் நம்ம வாழ்க்கையிலே நம்ம எப்படி வாழ்றோம், என்ன செய்யறோம்னு சொல்லி நம்மளே நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில தினம் தினம் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், விடுதலை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, சமாதான தேவன் உங்களோடு கூட இருப்பார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த நம்பிக்கை நமக்குள்ளே காணப்படணும். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிக்க போயிரும். அர்ப்பணிங்க, கேளுங்க, கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. புதிய நாளிலும் அப்பா, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேயானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் என்று நாங்கள் தியானிச்சோம்ப்பா. எங்க இருதயத்துல அக்கிரம சிந்தை இருந்தா எடுத்து போட்டுங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போற பாவமான காரியம் எதுவாக இருந்தாலும் எடுத்து போட்டுங்க. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. எங்க வாழ்க்கையில நாங்க எல்லா காரியத்திலையும் மனம் திரும்பணும். தேவனுக்கு பிரியமானபடி நாங்க வாழ வேண்டும். பாவ மன்னிப்பை நாங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நிச்சயம் எங்களுக்குள்ள இருக்கணும்ப்பா. நித்திய ஜீவனுக்குள்ள நாங்க வரணும். அந்த கிருபை எங்களுக்குள்ள பெருகட்டும்ப்பா. புதிய நாளிலும் உங்க கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகத்தை தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்க. இந்த நாளில் யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ அவங்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வதிங்க, அவனுடைய கையின் கீழில் ஆசீர்வதிங்க, அவனுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த நாளிலும் எல்லா குடும்பத்தையுமே பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போட்டு உங்களுடைய இரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. திருமண நாள் கொண்டாடுறாங்க, அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி ஆசீர்வதிங்க. கற்பதனிக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் கறந்துட்டு ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, தாயின் பிள்ளையும் ஆசீர்வதிங்க. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூடங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, சீக்கிரமா அப்பா ஏற்ற மனவாளன் ஏற்ற மனவாட்டி அழைத்து கொண்டு வாங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய குடும்பத்துல அப்பா தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத போராட்டங்கள், டைவர்ஸ் பிரச்சனை எல்லா கிரிகளும் அழிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பம் இணைந்து வாழக்கத்தை கிருபை செய்யுங்க. சில குடும்பத்திலே மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பில்லீசனம் ஏவல்ல எந்தெந்த குடும்பத்திலே பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இயேசு கிறிஸ்து எல்லா கிரியும் சுட்டு எரிக்கப்படட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. கால வேளையிலே அப்பா ஹாஸ்பிட்டல் எந்த குடும்பத்தில் பலவீனத்தோடு மரண தருவாயில் அப்பா வீட்டில் படுத்த படுக்கையில வைரஸ்ல பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் தொட்டு சுகமாக்கி பரிபூர்ணமாக சுகமாக்கி தர வேண்டும். கர்த்தரோட நாம மட்டுமே ராஜா. சில குடும்பத்தில் தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. இன்னைக்குள்ள எல்லா விதமான வாசல் திறந்தாங்க, எல்லா தேவைகளும் சந்திப்படுத்த ராஜா. யாரெல்லாம் வெளியில பொறுப்புறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் எல்லா விதமான பாதுகாப்பு தாங்க. கர்த்தருடைய கரத்துக்களை சிறுபிள்ளை முதற்கொண்டு புதிய எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க, எல்லா ஜனங்களையும் உம்முடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளின் எல்லா குடும்பத்தோட தேவைகள் எல்லாம் சந்தித்து சகலவிதமான காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கத்தப்படுது ஆசிரியங்க. எல்லா கடன் பிரச்சனைகளும் ஒரு முடிவு கொண்டாங்க. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான், நீதிமான் பனையை போல செழிப்பான். அப்பா யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அவங்களுடைய சிரசின் மேல ஆசீர்வாதத்தை வைங்க ராஜா. சம்பூர்ணமாக பலி பெறட்டும். 1000 மடங்கு உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் கர்த்தரை நம்பி தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் உடனே ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமா யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். சிறுபிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர்கள் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நிறைய குடும்பத்துல நிறைய தேவைகள் உண்டு, நிறைய பிரச்சனை நிமித்தமா ஜெபிக்கிறாங்க. எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவு கொண்டாங்க. உங்க நாமம் மட்டுமே விடுத்தும், உம்முடைய நாமம் மட்டுமே விடுத்தும். துதி கன மகிமை எல்லாமும் ஒருக்கி செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவருக்கும் கொடுப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.